நாங்கள் இதை வந்து மெரினேட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு தேவையானதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சோயா சோஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. ஏன்னா இதில் வந்து சிக்கன் பீஸ் இருக்குது, அடுத்தது வந்து இறால் இருக்குது, அடுத்தது கணவாய் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்குவோம். அடுத்தது வினிகர் வந்து லைட்டாக சின்ன ஒரு புளிப்பு சுவை இருக்கிறதுக்காக வினிகர் இந்த மூடியில் ஒன்று ஊற்றிக்கோங்க, மிச்சம் ஊற்றிடாதீங்க. அடுத்தது டார்க் சோஸ் வந்து கிச்சாப்பு காட் டார்க் சோஸ் வந்து அதுவும் ஒரு இவ்வளோதான், இது கொஞ்சம் ஊற்றினா போதும். லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டுக்கோங்க. உப்பை போட்டு இதை நல்லா மெரினேட் பண்ணி ஒரு ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் வந்து மங்கோலியன் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து அதுக்குரிய சொக்ஸி நாங்கள் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்குரிய இன்க்ரீடியன்ட் எல்லாம் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு அப்பப்போ எல்லாம் சொல்லி காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டுக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து செய்ய வேண்டியது ஆயில் வந்து மக்களே ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. 100 ml ஆயிலை ஊற்றி ஆயில் ஹீட் ஆகினதும் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே சிக்கன், அடுத்தது இடத்துல வந்து இறால் இருக்குது, அடுத்தது கனவா. இதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து மெரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/2 hourக்கு மேலே தான் வச்சோம். இப்போ அதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணும்போது சிக்கனை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு ரொம்ப நேரம் இது வந்து ஃப்ரை ஆகக்கூடாது. பொதுவாக இப்போ சிக்கன் நாங்கள் ஒரு 1/2 kg இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை போடலாம். இப்போ சிக்கன் வந்து ஹாஃப் பாயிலாக இதாக இப்போ ஹாஃப் பொரிஞ்சிடுச்சு, இப்போ வந்து ஃப்ரை ஆகிடுச்சுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன செய்யும், இப்போ கனவா இறால் இதை சேர்த்துக்கோங்க. கனவா போடும்போது எண்ணெய் தெரிக்கும், ரொம்ப கவனம். ஓகே ரைட். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இறக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு 75% இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நாங்கள் சொப்ஸி செய்கிறதுக்கு இது நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ரைஸுக்கும் இது நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீ ஃபுட்லாம் நாங்கள் செய்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அதே ஆயில் இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னாக்கா நாங்கள் இந்த இப்போ சொப்ஸி நாங்கள் செய்கிறது வந்து அதிகமாக செய்கிறோம், அதனால் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட வேண்டியிருக்குது. இப்போ நாங்கள் இப்படி செய்யலைங்கிறத செய்முறையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது போல் துண்டுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ நாங்கள் செய்ய போகிறது வந்து சொக்ஸி செய்ய போகிறோம்.
ஸோ இதனோட இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். உருளைக்கிழங்கு 250, பீன்ஸ் 250, கோபீஸ் 250. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு போடும்போது நான் சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இதில் இஞ்சி பூண்டு கலந்து நாங்கள் வந்து இடித்து வச்சுருக்கோம். அது ஒரு ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக டீஸ்பூன் ஒன்று போட்டு போதாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓகே, அது அப்படியே இதாகி வந்ததும் ஆனியன் வந்து இது போல் வெட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த இது போல் வெட்டி லேயர் லேயராக கழட்டிக்கோங்க. கலட்டிட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு, கேரட் இதுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து 250 கிராம். அதே போல் கேரட்டும் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் மேபி. நீங்கள் எந்த இதில் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் வெட்டி கொள்ளலாம். நான் இன்றைக்கு வந்து இது போல் தான் நான் வெட்டியிருக்கேன் உருளைக்கிழங்கு இதையும். ஸோ நீங்கள் எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் டிசைனாக உங்களுக்கு தெரிஞ்ச முறை நீங்கள் வெட்டிக்கோங்க. இன்னும் நிறைய டிசைனில் இது வெட்டிடும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் இப்படியே எண்ணெயில் வதக்கிக்கோங்க இதை. ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு கேரட்டும் வந்து இப்போ வந்து இப்படியும் ஒரு 60% மட்டும் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பீன்ஸை சேர்த்துக்குவோம். ஏன்னா பீன்ஸும் வந்து சீக்கிரம் வெந்துடும். உருளைக்கிழங்கு கேரட் தான் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நாங்கள் அதை ஃபஸ்ட்டுக்கு செய்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து கோபீஸை போடணும். ஏன்னா கோபீஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இப்போ இதை ஒரு 2 மினிட் மட்டும் இதையும் இது போல் செஞ்சுக்குவோம். கொஞ்சம் கிண்டி விடுவோம். 2 மினிட் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கோபீஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் போட வேண்டிய ஐட்டம் இதெல்லாம் போட்டுக்கொள்வோம். சில்லி பச்சை மிளகாய் உங்களுக்கு நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய். இதில் அடுத்தது வந்து பெல்லி பேப்பர் வந்து 3 கலரில் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நாங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே போட்டுக்குவோம். போட்டுட்டு கோபீஸையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு இது சால்ட் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஸோ இது நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து இதுக்கு தேவையான ஒரு இது உண்டு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒன்று போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்படி கிளறிக்கிறது விடுங்க.
இதை கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் எவ்வளோக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்க விட்டு லாஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, சீ ஃபுட் கனவா, இறால், அடுத்து வந்து சிக்கன் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு கொஞ்சம் தான் போட போகிறோம். இது வந்து மற்ற நாங்கள் கூடுதலாக ரைஸுக்கு தான் போட போகிறோம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் போட போகிறோம். இதுவே நீங்கள் வந்து இது ஒயிட் ரைஸுக்கு நீங்கள் இது சாப்பிட்லாம். ஸோ அது அந்த நேரம் நீங்கள் தேவைன்னு நீங்கள் வந்து சீ ஃபுட் ஐட்டங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கூடுதலாக போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து இந்த மங்கோலியன் ரைஸுக்கு இதை நான் செய்கிறத சுற்றி இப்போ ரைஸுக்கு நாங்கள் நிறைய போடுறதுனால இதுக்கு நான் வந்து குறைச்சி போட்டிருக்கேன். ஸோ அதுபோல் நீங்கள் பார்த்து அதை எப்படி செய்யணுமோ நீங்கள் அதுபோல் செஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து பிளாக் பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே போல் சுகர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சுகர் எடுத்திருக்கேன். இதை அப்படி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி கிண்டி விடுங்க. இப்படி ஓகே. இப்போ இது வந்து நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாம் நாங்கள் போட்டு உப்பும் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே. இப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து கார்ன்ஃப்ளவர், சோள மாவு ஒரு கரணி போட்டு நான் வந்து தண்ணி இதுலேயே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி போட்டேன். ஏன்னு சொன்னால் நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் விட இல்லை. இவ்வளோ தான் தண்ணி நம்ம விட்டுறது. இது ஒரு சொல்லப்போனால் ஒரு 50 ml தண்ணி இருக்குது டோட்டல். அவ்வளோதான் நம்ம விட்டுறோம். ஸோ அதை அப்படியே இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு லாஸ்ட் டைமுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தீயை கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு இப்போ இது வந்து வெந்துடுச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜ்லேயே இருக்குது. இப்போ லாஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 5 மினிட் இப்படி ஒரு இதால் மூடி வைங்க. ஓகே. இப்போ திறந்து பார்த்து ஓகே. இப்போ வந்து அருமையாக நல்லா இதாகி வந்துடுச்சுது.
இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிட்லாம், அதே போல் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்லாம், சீ ஃபுட் ரைஸுக்கு சாப்பிட்லாம், வேறு மங்கோலியன் ரைஸ், இது போல் வெஸ்டர்ன் ஃபுட் இது அதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதான் இது. ஸோ இது நாங்கள் வந்து ஒயிட் கலரில் செஞ்சுருக்கு. இன்னொன்று வந்து ரெட் கலர்லேயும் செய்யலாம், அடுத்து லைட்டாக கொஞ்சம் டார்க் கலருக்கு மாதிரி அப்படியும் செய்யலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒயிட் கலர்லாம் செஞ்சுருக்கோம். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நான் எப்பயும் சொல்லணும்னு நினைக்கிறது உண்டு, லாஸ்ட்டில் வந்து லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லெமனை சேர்த்துட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், இதோட ஆஃப் பண்ணி விட்டுருங்க. முடிச்சு கதை முடிச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இறக்கிடலாம். இதுபோல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே போல் நான் எப்பயுமே சொல்கிறதுக்கு மறக்கிற ஒரு விஷயம், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ன நானே அதை சொல்கிறதுக்கு மறந்துடுறேன் சொல்லப்போனால். ஸோ இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு ஒரு பணிவான ஒரு அன்போடு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ஆதரவு தெரிவிங்க. இதுபோல் இன்னமும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டைலில் உள்ள சாப்பாடுகள், அதே போல் வெஸ்டர்ன் ஃபுட் என்னால் முடிஞ்சது மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி.